நிழல்களின் காதல். அத்தியாயம் 4. குட்டி நிலா. சண்டியர் கர்ப்ப காலத்தில் பவித்ராவுக்காக செய்த அன்பான செயல்கள் உணவிலும் உறவிலும் பாசத்தை காட்டியது. 10 மாதங்கள் கழிந்து அந்த நாள் வந்தது. வைகறை நேரம். பவித்ரா வலியால் தவித்து பக்கத்தில் சண்டியர் ஒரே பதட்டமாக அவளது கையை பிடித்தபடி, நீயும் நம்ம குழந்தையும் நலமாயிருந்தா எனக்கு வேற எதுவும் வேண்டாமடி என்றார். மாலை 4:45. மருத்துவர் வந்து சொன்னார், வாழ்த்துக்கள், அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறாள். அந்த நிமிடத்தில் சண்டியரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அந்த குழந்தையை தனது கையில் வைத்தபோது, இவள்தான் நம்ம காதலின் சின்னம் என்று சொன்னார். குழந்தை பிறந்த ஒரு வாரத்திற்கு பிறகு பெயரிடும் விழா நடந்தது. சண்டியர் பெயரை தேர்வு செய்தார். மன்றோ. அந்த நாள் முழுக்க வீடு புனிதமாகவும் பாசமோடு ஒலித்துக் கொண்டே இருந்தது. சிறு சிரிப்புகளோடு மன்றோ தன் பெற்றோரின் கண்களிலும் வாழ்க்கையிலும் ஒளியாக விளங்கினாள். மன்றோ சிரிக்கும் ஒவ்வொரு முறையும் பவித்ரா சொல்வாள். அவள் சிரிக்கிற ஒவ்வொரு தடவையும் நீங்களும் நானும் மீண்டும் காதலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களால் இருவரும் பழைய பாசங்களை மீண்டும் மீண்டும் ரசித்தார்கள். மன்றோ 3 வயதைக் கடக்க குரல் தெளிவாகி அப்பா, அம்மா என அழைக்கும் ஒவ்வொரு முறையும் பவித்ராவும் சண்டியரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரிப்பார்கள். மன்றோவின் விளையாட்டுகளில் சண்டியர் நண்பனாக கலந்து கொள்வார். பவித்ரா அவளுக்கான சிறு சிறு கதைகளைச் சொல்லி தூங்க வைப்பாள். பவித்ரா ஒரு நாள் சண்டியரிடம் சொல்கிறாள், நாம் திருமணம் செய்யும்போது நமது வாழ்க்கை ஒரு வறண்டு போன நிலம் மாதிரி இருந்தது. நாம் இருவரும் காதலிக்க ஆரம்பிச்சப்ப நம்ம வாழ்க்கை ஒரு மலர் மாதிரி இருந்தது. ஆனா இப்போ அது ஒரு தோட்டமா மாறிருச்சு. சண்டியர் புன்னகையுடன் பதில் சொல்கிறார். மன்றோதான் நம் காதலின் விதை. அவ வளரதோட நம் அன்பும் வளருது. நம் வாழ்க்கை இப்பதான் முழுமையான அற்புதமாயிருக்கு. பவித்ரா மற்றும் சண்டியரின் உறவின் கனிந்த கனியாக இருந்தாள் மன்றோ. அவள் வளர்ந்தபோது பெற்றோர்களின் நட்பும் நம்பிக்கையும் பாசமும் வளர்ந்தது. சண்டியர் மற்றும் பவித்ரா ஒருவரை ஒருவர் காதலிக்க கற்றுக்கொண்டார்கள். இப்போது ஒரே குழப்பமில்லா காதல் குடும்பமாக வாழ்ந்தார்கள்.